ஆண்டவரே உன்னை கைவிட மாட்டார். அவர் பாதத்தை பிடித்து ஜெபிக்கும் போது உன் ஜெபம் கேட்கப்படும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் பேய் பிசாசு மாறும். இன்னைக்கு ஜெபம் பண்றது எப்படி ஜெபம் பண்ற? நம்ம சும்மா அப்படியே ஏதோ ஒண்ணு ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுவோம். கர்த்தருடைய மகா கிருபையினால அந்த அம்மா சொல்லுது, ஐயா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். உன் பிள்ளைங்க மேஜ் மேல உட்காந்து அப்படி ஸ்டைலா சாப்பிடும் போது சிந்துது கீழே சிந்தும் போது அதை நாய்க்குட்டி சாப்பிடுறது இல்லையா? அது போல என் குடும்பத்தை நாயா நினைச்சு எங்களை ஆசீர்வதிங்க. உன்னை விட்டா எங்களுக்கு வேற வழி கிடையாது. நீ எங்களை ஆசீர்வதிக்க மட்டும் நான் திரும்பி போக போறது இல்லை. ஏன்னா எங்க போனாலும் பிரயோஜனம் இல்லை, உன் பாதம் தான் எனக்கு இன்னைக்கு விடு. பேய் பிடித்த பிள்ளையோடு அந்த ஆண்டோடைய பாதத்துல வந்து அமர்ந்து ஆண்டவரை மன்றாடி கர்த்தர் மனமிறங்கி அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளை ஆசீர்வதித்து தேவனுடைய கிருபையினால் அந்த மகன் மேல் இருந்த பிசாசின் கிரிகளை தேவன் துரத்தினார். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை அவர் தெரிந்து கொள்ளும் போது கர்த்தருடைய கிருபையினால் தேவன் உன்னை விடுதலையாக அவர் பாதத்தை பிடிச்சு அவர் பாதத்தை பிடிக்கணும். கர்த்தருடைய கிருபையினால அவர் பாதத்தை பிடித்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய தாழ்மை தரிக்கணும். கர்த்தருடைய கிருபை குறிச்சு சுத்தபத்தமத்தோடு உபவாசத்தோடு தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். நம்ம எப்படி காலையில மூஞ்ச கூட கவர்த்து கிடையாது, பல்ல கூட வளர்த்து கிடையாது, நீ கிச்சன் அனுப்ப வேண்டியது விளங்குமா? குடும்பத்தை பாரு, அடுத்த சகோதரிகளை பாருங்க, குடும்பத்துல காலையில எழுந்து ஒண்ணு மூஞ்சி கழுவிக்கல, பல்ல வளைக்கல, கிச்சனாண்ட போயிட்டு சமாதானத்தோடு செய்வாங்க. நம்ம ஆளுங்க எப்படி? அது காலையில என்னன்னு தெரியல, ஆசிடு கிச்சிடு குச்சிட்டாங்களோ தெரியல, ஒரே எச்சிலா காலையில எழுந்தோடனே எச்சில் டம்மால் டம்மால் பாத்திரம் டொங்குன்னு வைக்கிறது, டங்குன்னு பாக்குறது இல்ல. அந்த எரிச்சல் உனக்கு தேவையில்லாதது. யாருக்கு சமைக்க போற? உன் கணவனுக்கு சமைக்க போற, உன் பிள்ளைங்களுக்கு சமைக்க போற, உனக்கு சமைக்க போற. ஏன் அந்த எரிச்சல் உனக்கு? நீ கிறிஸ்துவ புள்ள தானே, நீ அபிஷேகத்துல நிரம்புற புள்ள தானே, நீ அன்பா தேவனை ஆராதிக்கிற புள்ள தானே. உன் குடும்பத்துக்கு செய்யறதுக்கு எதுக்கு எரிச்சல் அடையிற? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போற செஞ்சு எடுத்து மொத்தம் செஞ்சு மஞ்சள் மீன் எல்லாம் செஞ்சு பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்து போய் பக்கத்து வீட்டுல வச்சுட்டா வந்து உங்க வீட்டுல உட்கார போற கிடையாது. இனி என்னத்தான் விதவிதமா செஞ்சோட பருப்பு வராது, அது வேற விஷயம். என் அன்பு தேவ பிள்ளைகளை அது இல்லை.